வணக்கம் நண்பர்களே. இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. கேசவன் நாராயணனோட கதை சொல்ற இந்த எபிசோட்ஸ்ல சில முக்கியமான கேரக்டர்ஸ் பத்தி அவர் சொல்லியிருக்கார். இது நமக்கு கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நினைவுக்கு வருது. பொன்னியின் செல்வன்ல ராஜராஜர் பத்தி பார்த்தோம். இந்த கதையில அவர் மகன் ராஜேந்திரர் பத்தி அதிகமா பார்க்க போறோம். அது மட்டுமல்ல, பொன்னியின் செல்வன்ல வர குந்தவை, வந்தியத்தேவர், கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயர், அருண்மொழிபட்டர் ஆகியோர்களை பற்றியும் கேசவன் நாராயணன் சொல்லியிருக்கார். இந்த எபிசோட்ல கேசவனுடைய குடும்பம், அப்பா, அம்மா, அண்ணன்மார்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவருடைய வருங்கால மனைவி, அவங்க குடும்பத்தோட அவர் பழகுற விதம் மிகவும் அருமை. நாம கதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் நன்றி. வாங்க கதை கேட்கலாம். கேசவன் நாராயணன் கதை. ஜெய விஜயி பவ. நான் கேசவன் நாராயணன், சோழ நாட்டின் உபதளபதி, அந்தணன், ஆனாலும் போர் தொழில் செய்பவன். நான் இறந்து 1000 வருடங்களுக்கு மேலாகிறது. இந்த குழந்தைக்கு 3 வயதாகிவிட்டது. பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்து விட்டேன். எனக்கு 3 வயதில் என் தகப்பனார் பாடம் சொல்ல ஆரம்பித்தார். நான் நல்ல வைதீகனாக வர வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு இருந்தது. தன்னை விடவும் மேலான ஒரு இடத்திற்கு நான் நகர வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. எப்படி என்னை வழிநடத்துவது என்று அவருக்கு தெரியவில்லை. 15 வயதில் வடதேசத்து பைராகி ஒருவரை சந்தித்தேன். கங்கை கரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை போய்க் கொண்டிருக்கிறவர் எங்கள் கிராமத்தில் தங்கினார். நான் கால்கள் பிடித்துவிட்டு முதுகிற்கு எண்ணெய் தடவி நன்றாக உணவு கொடுத்து தூங்க வைத்தேன். என் தந்தையிடம் பேசி என்னை சாக்த வழியில் திருப்பினார். சாக்த வழி என்பது சக்தி வழிபாடு. இது ஹோமங்களை இன்னும் தீவிரமாக செய்ய வைத்தது. மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான விஷயங்கள் அதில் அதிகம். உண்மையில் நான் அப்படி பணிவானவன் அல்ல. அவரிடம் மட்டும் ஏன் அப்படி பணிவாக நடந்து கொண்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பிள்ளையை நான் வைதீகத்திலோ சாக்த வழியிலோ திருப்பாமல் இவனை போர் வீரனாக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்தணர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் நேர்ந்துவிட்டது. போர் என்பது உடல் வலிமை மட்டுமல்ல, அதில் மிக பெரிய கெட்டிக்காரத்தனம் இருக்கிறது. அதனால்தான் கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயர் முதல் மந்திரியாக இருக்கிறார். 4 வகை படையை விட மிக முக்கியமான படை வேவு படை என்று அவர் சொல்வார். வேவு படை ஒன்றாக கூடாது. ஒருவருக்கொருவர் அறிமுகம் கிடையாது. ஆனால் சோழ தேசத்தின் எல்லா பகுதியிலிருந்தும் மற்ற தேசங்களிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்ற காரணம் வேவுபடைதான். என்னுடைய மகனுக்கும் உபதளபதியானால் ஒரு மிக சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்தால் போதும், இவன் உபதளபதி ஆகிவிடுவான். அந்த குழந்தையை அவன் என்னிடம் அனுப்பினான். அந்த பிள்ளை என் எதிரே வந்து நின்றது. இடுப்பில் கை வைத்து கொண்டு முறைத்தது. வீரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். நான் குழந்தையின் முதுகு தடவி விட்டு மெல்ல தந்தையிடம் அனுப்பினேன். என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றேன். நான் எந்த முயற்சியும் செய்ய போவதில்லை. ஆனால் இவன் வீரனாக வருவான் என்று நிச்சயம் எனக்கு தோன்றுகிறது. எங்கள் வீட்டிற்கு நீங்கள் மாப்பிள்ளையாக வரப்போகிறீர்கள் என்பது ஆச்சரியம். போன மாதம் வரை அப்படி ஒரு முயற்சி இல்லை. இப்போது நடைபெற்றிருக்கிறது. என் மனம் இவளுக்காக, உங்களுக்காக உங்களை எங்களிடம் நகர்த்தியிருக்கிறது. மனம் செய்யும் வித்தை. அந்த கூட்டத்தில் வயதானவர் சட்டென்று எட்டி என்னை பார்த்தார். அடுத்த முறை யாரேனும் சாகும்போது அவரை விசாரித்து பாருங்கள். என்னவென்று, எங்கே போகிறீர்கள், என்ன காண்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். அவர் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடும். நான் திகைத்தபடி அவரை பார்த்தேன். பேச்சு எங்கெங்கோ போய் மரணம் பற்றி வந்துவிட்டது. அங்கு ஒரு பெண்மணி இதற்கு நொடித்து கொண்டாள். நீங்கள் யுத்தத்திற்கு போக நினைத்தால் எங்கள் வீட்டு பெண்ணை உங்கள் வீட்டிலேயே வைத்திருப்பீர்களா அல்லது எங்கள் வீட்டிற்கு அனுப்புவீர்களா? இன்னொரு பெண்மணி கேட்டாள். அது அவளுடைய விருப்பம். என் மனிதர்கள் பாசமாக உங்கள் மகளோடு பழகினால் அந்த இடத்தை விட்டு வர முடியுமா? அவர்கள் பாசமாக பழகுவார்கள், பாசம் காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். இது அவளுடைய விருப்பமாகத்தான் இருக்கும்.
நான் மறைமுகமாக கூட இந்த கட்டளையை ஏற்படுத்த மாட்டேன். தனி குடித்தனமா, இல்லை தகப்பனாரோடு சேர்ந்துதான் இருப்பீர்களா? எனக்கு என் கிராமத்தில் என்ன வேலை? நான் தஞ்சைக்கு அருகிலே உள்ள கரந்தையில் தங்கப் போகிறேன். உபதளபதி வேலைக்கு அதுதான் எளிது. கிளம்பும்போது என்னிடம் கடைசியாக பேசிய கிழவரை உற்று பார்த்தேன். நீங்கள் சொன்னது ஒரு நல்ல ஆலோசனை. இதுவரை செய்யாதிருந்தது தவறு. ஒரு உயிர் பிரியும் போது என்ன வேதனைப்படும், என்ன இயங்கும் என்று கேட்காமல் யுத்தத்தை பற்றிய ஞாபகத்திலேயே இருந்துவிட்டேன். அடுத்த முறை இறப்பவரை பற்றி நான் கவனம் கொள்வேன் என்று சொல்லி கைகூப்பினேன். அவர் வாய் விரிய சிரித்தார். ஜெய விஜயீபவ என்றார். அந்த குடும்பம் எனக்குள் ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியது. அதே போல அந்த வீட்டு மனிதர்களுக்கும் என்னால் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாய் என் மனைவியாய் வரப்போகிற நப்பின்னைக்கும் இருந்திருக்கும். நப்பினை வீட்டு மனிதர்கள் அந்த கிராமத்தினர் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி எங்கள் கிராமத்துக்கு ஊடாக போவதும் எங்கள் வீட்டை கடந்து போவதும் அடிக்கடி நடந்தன. என்னடா அந்த வீடு நம்ம வீட்டை வேவு பார்க்கிறது என்று என் தாய் அழுத்து கொண்டாள். நான் கேலி செய்தேன். ஒருவேளை பாண்டிய தேசத்து ஆபத்துதவிகளாக இருப்பார்களோ? ராஜேந்திர சோழரை மடக்க என்னை நோட்டம் பார்க்கிறாளோ என்று முகத்தை கூர்மையாக வைத்துக்கொண்டு அவளிடம் பேசினேன். அவள் என்னை ஏற இறங்க பார்த்தாள். ஒரு பொம்மநாட்டி சாமர்த்தியமா ஒரு வார்த்தை சொல்லப்படாதே, உங்களுக்கு கடுக்குமே. நீ இப்ப பேசினதுல என்ன கெட்டிக்காரத்தனம் அம்மா இருந்ததே? நான் விவரம் கேட்டேன். அம்மா 2 கைகளையும் அரைந்து கை கூப்பினாள். தெரியாம பேசிட்டேன் உபதளபதியாரே, மன்னிச்சுக்கோங்கோ என்று திரும்பி உள்ளே போனாள். சின்ன சொல் கூட பொறுக்க முடியாதவள் தான் என் அம்மா. இவளால் தான் என் வீடு கொஞ்சம் கூச்சலாக இருந்தது. அப்பாவினுடைய கெட்டிக்காரத்தனமும் பெரியப்பாவினுடைய ஆழ்ந்த படிப்பும் ஏனைய ஆண்களுடைய சாமர்த்தியமும் தனக்கு எந்த உழைப்பும் இல்லாமல் உடனே வந்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். வந்துவிட்டதாகவும் சில சமயம் நினைத்து கொண்டாள். என் வீடு உண்மைக்கு தலைவணங்கும், பொய்யை ஏற்றுக்கொள்ளாது. பேரன் பேத்தி எடுத்த பிறகும் அவள் அதிகார சிடுசிடுப்பு அடங்கவில்லை. பாட்டியால் தான் இந்த வீடு மணக்கிறது, நீயாவது புரிஞ்சுக்கோ என்று 4 வயது பேத்தியிடம் தன்னை பற்றி பெருமை பேசிக்கொள்வாள். எப்படியப்பா அம்மாவோடு இத்தனை நாள் குடித்தனம் செய்தாய்? ஒரு நாள் தாங்காமல் அண்ணா கேட்டே விட்டார். கர்மா, பூர்வ ஜென்ம வினை. வாங்கின கடனை வட்டியோட நெட்டி போட்டு கேட்கிறான். கொடுக்க மறுத்தோம்னா அடுத்த ஜென்மத்திற்கும் தொடரும். இப்பவே அள்ளி கொடுத்துட்டோம்னா கடன் நிவர்த்தி ஆயிடுமோன்னோ. சொந்தக்கார பெண், ஒன்று விட்ட மாமா பெண். இவள் வீட்டை பத்தி எவனாவது கேள்விப்பட்டான்னா நிச்சயம் கல்யாணம் பண்ண மாட்டான். அப்படியே பண்ணிண்டாலும் 4வது மாசம் சீர் செனத்தியோட பொண்ணை இறக்கி வச்சுட்டு போயிடுவான். யார் சரியா வச்சுப்பா அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு 7 பேரை தேர்ந்தெடுத்து எல்லா பெயரையும் ஓலை துணிக்கில் எழுதி சின்ன குழந்தையை விட்டு எடுக்க சொன்னார். என் பெயர் வந்தது. இது மனுஷா முயற்சி அல்ல, தெய்வத்தினுடைய காரியம் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டையும் சம்மதிக்க வச்சு என்னையும் சம்மதிக்க வச்சு ஒரே நாள்ல கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டா. அப்புறம்தான் தெரிஞ்சது, குடத்துல இருந்த எல்லா பெயரும் உன் பெயரா இருந்ததோ? பிற்பாடு பிரிச்சு பார்த்தீங்களோ? இல்லை, கல்யாணத்தை அன்னைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தத்துல இது பண்ணினது நான் அவ பெருமையா சொல்லிண்டா. எப்படியாவது உங்களை அடையணும்னு ஆசை, அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சிரிச்சா. நீங்க ஒன்னும் சொல்லலையா? இல்லை. ஏன்? என்னையும் அவமானப்படுத்தி அவளையும் அவமானப்படுத்தி ஒரு குடித்தனம் ஆரம்பிக்கிறது நல்லதில்லை. அவ பைத்தியக்காரத்தனத்தையே கொண்டாடிட்டு நாம் கையை கட்டின்று இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணித்து. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு நான் கைத்தாளம்தான். கோபமே வரலையா? அவ கெட்டவ இல்லை, அசடு. கெட்டவளோட சண்டை போடலாம், அசடோட சண்டை போட்டா அசட்டுத்தனம் இன்னும் அதிகமாகும். ஒன்றின் வினையாகத்தான் இன்னொன்றின் வினை. எவன் நம்பிக்கையை கெடுத்தேனோ என் நம்பிக்கையை எவ்வளோ ஒருத்தி கெடுத்துட்டா. அதை தவிர இன்னொரு நம்பிக்கை. என்ன அது? நான் இஷ்டி பண்றவன், மற்றவாளுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்ய யாகம் பண்றவன். எனக்கு என்ன இஷ்டம்? நான் ஏன் எனக்காக யாகம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு யோசனை பண்ணேன். அடிச்சக்கை, நன்னா இருக்கே. இவளை திருமணம் செய்து கொண்ட துக்கம் எப்படி போகும்?
நல்ல குழந்தைகள் மூலமாக போகும்னு தோணித்து. உண்மையான, தெளிவான, கூர்மையான புத்தியுடைய குழந்தைகள் வேணும்னு தினமும் ஜபமும் ஹோமமும் பண்ண ஆரம்பிச்சு ராத்திரி பகலா கிருஷ்ண மந்திரம் சொன்னேன். நான் பூஜை பண்ணி நவநீதம் கொடுத்தா போதும், குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சோழ தேசம் முழுக்க பரவிடுத்து. எந்த வர்ணத்தார் கேட்டாலும் மறுக்காமல் கிருஷ்ண மந்திரம் சொல்லி நவநீதம் கொடுத்தேன். எனக்கு வெண்ணைச்சாமின்னும் பேரு. ஏமாத்தி ஜெயிச்சிட்டா, அது தப்புன்னு அவளுக்கு தெரியல. ஆனா வேற ஒன்றும் பெருசா குறை சொல்ல முடியாது. 8 கட்டு வீடு, 4 கட்டு கொல்லைப்புறம், கொல்லையை ஒட்டினா மாதிரி வயல், நிறைய நகை, அரிசி, பருப்பு, பழங்கள், இடுப்பு வேட்டி, மேல் உத்திரியம், குறைந்தபட்சம் 6 இலையாவது கூட விழும். அழுக்காம சோறு போடுவா. உங்க அண்ணா என்ன படிக்கிறான்னு அவளுக்கு தெரியாது. படிக்கலைன்னா அடிப்பா. அவளுக்கு என்கிட்ட பயம் இல்லை, உங்க அண்ணா கிட்ட பயம் இல்லை. ஆனா உன்கிட்ட பயம். முட்டை முட்டை குடிச்சிட்டு வந்து திண்ணையிலே உருண்டு சிரிச்சிட்டு இருந்த கோட்டை காவலர்களை வெளியே வீசினையே, அதை பார்த்ததுல இருந்து பயம். ஓடுற எருதுக்குள்ள காலை விட்டு கவுத்து போட்டியே, அதை பார்த்ததும் பயம். பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு பல்வேறு பாம்புகளை எடுத்து கூடையில போட்டு காட்டுல விட்டு வந்தியே, மூச்சே நின்னு போச்சு அவளுக்கு. அத்தனை தைரியம் இருக்கிற நீ உங்க அண்ணா கோச்சுண்டா மரியாதையா பதில் சொல்ற, மன்னிப்பு கேட்குற. ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அவளுக்கு. என்னுடைய இஷ்டி என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏற்ற மனைவி உங்களுக்கு அமைய வேண்டும், அதுதான் என் விருப்பம். ஆற்றங்கரையில் குளிர்காற்று வீச அப்பனை சுற்றி கொண்டு 4 வாலிபமான பிள்ளைகளும் அவர் பேசுவதை ஆவலோடு கேட்டார்கள். அவருடைய கம்பீரம் தங்களுக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தந்தையே குரு, குருவே தந்தை, தந்தையே தாய், தந்தையே சிநேகிதன், தந்தையே எஜமானன், தந்தையே ஊழியன். அப்பாவிற்கும் பிள்ளைகளுக்கும் நடுவே நல்ல தோழமை இருந்தது. இது அதிகம் பறைசாற்றி கொள்ளப்படாமல் ரகசியமாகவும் வைக்கப்பட்டிருந்தது. திருப்புவனத்தில் நெசவாளர்கள் வேறு சில வணிகருக்கான சந்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அரைஞான் கயிற்றில் பொற்காசு பையை முடிந்து கொண்டு மேல் துண்டால் இறுக்கி மறைத்து கொண்டு குதிரைகள் நன்றாக இருந்தால் வாங்கலாம் என்ற நினைப்போடு சந்தைக்கு போனேன். சுற்றி வந்த சிறிது நேரத்திலேயே வணிகர் மடக்கி கொண்டார். என்ன உபதளபதியாரே, உமது கொடுமைக்கு ஒரு அளவே இல்லையா என்று கேட்டார். ஏதோ கேலி என்று நினைத்து, சொல்லும், என்ன கொடுமை, எங்கே பண்ண வேண்டும் என்று கேட்டேன். அதுதான் செய்து விட்டீரே, மறுபடி என்ன என்று எகத்தாளம் காட்ட நான் என்னவென்று புரியாமல் விழித்தேன். அந்த பெண்மணியை எதற்காக குதிரை ஓட்டச் சொல்கிறீர்? நீர் உபதளபதியாக இருந்தால் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா? குதிரை ஓட்டம் அவசியம் என்று மிரட்டி வைத்திருக்கிறீரே. சத்திரிய பெண்களுக்கும் வைசிய பெண்களுக்கும் இதில் தொடர்பு உண்டையா? பிராமணித்து எப்படி குதிரை ஓட்டுவாள்? யாரை சொல்கிறீர்கள்? உங்கள் வருங்கால மனைவியை. என்ன ஆயிற்று? முகம், தோள்பட்டை, முழங்கை, மேல் வயிறு, தொடை, கணுக்கால் எல்லா இடத்திலும் அடி. நான் திகைத்து போய் நிற்பதை பார்த்து அவர் வியந்தார். உமக்கு தெரியாதா? தெரியாது, உண்மையிலேயே தெரியாது, சத்தியமாய் தெரியாதையா? அந்த பெண்மணிக்கு தெரியாமல் போகலாம், அவளுக்கு குதிரை ஓட்ட கற்றுக் கொடுத்தவனுக்கு தெரிய வேண்டாமா? ஆற்று மணலில் குதிரையை வேகமாக செலுத்த முடியுமா? ஊற்றுக்குழி பறித்த பள்ளத்தில் கால் வைத்து குதூகலமாக ஓடிய குதிரை கரணமடித்து விழ இவர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். சேனத்தில் வழக்கால் சிக்கிக் கொண்டது. வெகு தூரம் இழுக்கப்பட்டார்கள். வழிபோக்கர்கள் மடக்கி நிறுத்த தப்பித்தார்கள். சரியான காயம், காலில் உள்காயம். எப்போது நடந்தது? நிஜமாவே தெரியாதா? தெரியாதையா. என்று நடந்தது? உளறி தொலைத்து விட்டேனோ? போய் அதற்கு வேறு சத்தம் போடுவீரோ? தயவு செய்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும். என்று நடந்தது? நேற்று முன்தினம் விடியற்காலையில். கோபித்துக் கொள்ளாதிரையா, ஏதோ ஆர்வத்தில் செய்துவிட்டாள். மிக்க நன்றி. சந்தையை விட்டு வெளியேறி சாலையோரம் கட்டப்பட்ட என் குதிரையில் ஏறி நப்பினையின் கிராமம் நோக்கி குதிரையை செலுத்தினேன். வழியிலே குளம் எதிர்பட இறங்கி கை கால் கழுவிக்கொண்டேன். முகத்திலும் நெஞ்சிலும் தண்ணீர் அடித்து கொண்டு என்னை நிதானப்படுத்தி கொண்டேன். என்னிடம் கேட்காமல் எப்படி இந்த செயலில் இறங்கலாம்? உபதளபதியின் மனைவி குதிரை ஏற்றம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயமா? என்னை தானே அந்த வணிகன் சொல்கிறான்.
நான் வற்புறுத்தியது போலல்லவா மாறிவிட்டது. நப்பின்னை, நீ செய்தது எனக்கு பிடிக்கவில்லை. நப்பின்னை வீட்டு வாசலில் நான் குதிரையை நிறுத்தினேன். திண்ணையில் 2 ஆண்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை தாண்டி அறைக்குள் நுழைந்தேன். நப்பின்னை வலியில் முனகிக் கொண்டிருந்தாள். எனக்கு கோபமாகவும் இருந்தது, பரிதாபமாகவும் இருந்தது. இப்பொழுது என்ன செய்ய? நான் யோசித்தேன். அமைதியாக இருக்க வேண்டுமென்று தீர்மானித்தேன். நண்பர்களே, இந்த மாதிரி கதைகள் கேட்கும்போது தான் நாம் வரலாறு தெரிஞ்சுக்கலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே எவ்வளவு நாகரிகமா வாழ்ந்திருக்காங்க. இதுல அவங்களோட நாட்டுப்பற்று நமக்கு மெய் சிலிர்க்க வைத்தது. டிப்ஸ் சொல்லிடலாமா? ஒரு இடத்துல நாம காட்டுகின்ற அன்பு கோடி மடங்கா நம்மிடமே திரும்பி வரும். நாம் அன்பு காட்ட ஆரம்பிச்சா வேற வழி இல்லை, அவங்க நம்ம மீது அன்பு காட்டியே ஆகணும். நண்பர்களே, நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சஜஷன்ஸ் கூட கமெண்ட்ல சொல்லுங்க. அது எனக்கு மேலும் உதவியா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல தெரியும். மீண்டும் அடுத்த வீடியோல கதை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.